வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கோவையில சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளின் பிரிவு என்ன? அந்த பிரிவுகள் என்ன சொல்லுது? இந்த பிரிவுகள்ல அவர் வழக்கு பதிவு செய்திருப்பதனால எத்தன நாள் அவர் சிறையில் இருப்பாரு? அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பேசணும்னு நினைக்கிறோம் சார். முதல்ல வந்து அவர் மேல காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு எந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதுக்கு எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் இருக்கும்? ஆமா. அதாவது கோவையில் உள்ள சைபர் கிரைம் அந்த குற்றப்பிரிவு வந்து இந்த வழக்க பதிவு பண்ணியிருக்கு. இது வந்து 294 ஐபிசி, 353 ஐபிசி, 509 ஐபிசி, அதாவது இந்திய தண்டனை சட்டம். அதன் கீழ 3 பிரிவுகள்ல போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு 294 353 அண்ட் 509 ஐபிசி. இது இல்லாம செக்ஷன் 4 ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டின் கீழும் அந்த வழக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாம செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் 2000 கீழே போட்டிருக்காங்க. தொழில்நுட்ப சட்டம் அதன் கீழே போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஐபிசி கீழே ஒரு 3 பிரிவு, அது அல்லாம 2 பிரிவின் கீழே, அதாவது உமன் ஹராஸ்மெண்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்டின் கீழே ஒரு பிரிவும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழே ஒரு பிரிவுமாக ஆக 5 பிரிவின் கீழே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு யார் புகார் கொடுத்திருக்காங்கன்னா, கோவையில் உள்ள ஒரு ஆய்வாளர், பெண் ஆய்வாளர் கொடுத்தது போல இந்த புகார் இருக்குது. இப்போ யார் இது செட் தி லா இன் மோஷன் வாங்க, யார் இந்த வழக்கு வந்து உள்ள இதுக்கு கொண்டு வராங்க, நடவடிக்கை கொண்டு வராங்க. அப்ப அந்த பெண் காவலரோட, பெண் ஆய்வாளருடைய புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுறதா இருக்குது. இப்போ 294 ஐபிசி என்ன சொல்லுது அப்படின்னா, பொது இடங்கள்ல ஆபாசமான வகையில பேசுதல், பாடுதல், சைகை செய்தல், இது போன்ற எந்த ஒரு தவறை செய்தாலும் அது வந்து இப்போ ஒரு இன்கன்வீனியன்ட், ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலையை அங்க இருக்கிறவர்களுக்கு பொதுவில் ஏற்படுத்தினாலும் அது வந்து ஒரு குற்றமா கருதப்படுது. இதோட தண்டனை காலம் வந்து வெறும் 3 மாதம் தான். அதுல ஃபைன் ஆர் போத் 3 மாதம் தண்டனை கொடுக்கலாம், சிறை தண்டனை கொடுக்கலாம், அல்லது ஃபைன் போடலாம், இல்ல 2மே கூட போடலாம். இது 294 இது பொது வெளியில ஆபாசமான வகையில பேசுதல். 2வது இது தொடர்புடையதுன்னா 509 ஐபிசி போட்டிருக்காங்க. 509 ஐபிசி பேசிக்கலா என்னன்னா, அதாவது அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் உமன் சொல்லுவாங்க. அதாவது பெண்ணினுடைய நடத்தை குறித்து அவதூறாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது, அல்லது அவங்களுடைய அடக்கத்தை பற்றி குறைவாக பேசுவது, இழிவான வகையில பேசுவது. இதற்கு வந்து உங்களுக்கு 3 ஆண்டு கால தண்டனை, ஃபைனு, ஏதாவது ஒன்று கூட நீதிமன்றம் கொடுக்கலாம். அப்போ மேல சொன்னது வந்து 294 3 மாதம், 509 வந்து உங்களுக்கு வந்து 3 ஆண்டு காலம் தண்டனை. இது 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஒண்ணு என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒண்ணு போடும்போது ஒண்ணு போட தேவையில்லை. 294 பொது வெளியில ஆபாசமா பேசுறது, அது அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்துறது 2மே தேவையில்லை. ஒண்ணு போட்டா போதுமானது. டெக்னிக்கலா பேசுறேன், சட்டப்படியா நான் பேசுறேன். அது தேவையற்றதுன்னு நான் கருதுறேன். உண்மையிலேயே நேர்மையான நோக்கம்னா ஒரு குற்றம் தான் அதுல வரும். அது ஒண்ணு வந்தா இன்னொன்னு வராது. அப்படி வச்சு கூட அதை போடலாம். அப்ப 294 இருந்தா 509 தேவையில்லை, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், அப்படின்னு நான் கருதுறேன். இப்போ அது இல்லாம 353 அப்படின்னு போட்டிருக்காங்க. 353 என்னன்னா 353 டிட்டரிங் எ பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் இஸ் டியூட்டி. ஒரு ஒரு அரசு ஊழியர் தன்னை கடமை செய்யும்போது அந்த கடமை செய்ய விடாம ஃபோர்ஸா, கிரிமினல் ஃபோர்ஸா அதை தடுக்கிறது, சட்டப்பூர்வமா குற்றமுறு வகையில தடுக்கிறது. அப்படி தடுத்தா அதற்கு வந்து உங்களுக்கு 2 ஆண்டு கால தண்டனை. 2 ஆண்டு கால தண்டனை. நீங்க பொது அரசு ஊழியரை வேலை செய்யாம தடுக்கிறது. இப்போ இதுல இந்த இந்த 353 இருக்குல்ல, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பதுன்னு, அது இந்த ஆய்வாளர் கொடுத்தாங்கல்ல, அந்த புகாரின் கீழே அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசு ஊழியரை நீங்க வேலை செய்யாம தடுத்தீங்க அப்படின்றது அவங்க புகாரா இருக்குது. பெண்களை பத்தி இழிவா பேசுறீங்க, நீங்க டிஐஜியோட எங்களை தொடர்பு படுத்தி பேசுறீங்க அப்படின்றது தான் புகாரா இருக்க முடியும். அப்படி இருக்க முடியும்னா 353 டிட்டரிங் எ பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் தி டியூட்டி, அரசு ஊழியரை நீங்க பணி செய்ய விடாம தடுத்தீங்க கிரிமினல் போர்ஸோட அப்படின்னா அதற்காக ஒரு வழக்கு தனியா பதியப்படணும். அப்ப இது ஏற்கனவே இந்த வழக்குல பதிவு பண்ண முடியாது. இந்த வழக்குக்காக நாங்க கைது செய்ய போனோம்,
கைது செய்யும் போது கைது நடவடிக்கைகள் பப்ளிக் ஆஃபீஸரோட வேலை, கைது செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அவரோட கடமை செய்ய விடாம, ஒத்துழைக்காம மறுக்கிறது, எதிர்க்கிறது, அவரை ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த வேலையை செய்ய விடாம தடுப்பது, இதெல்லாம் இருந்தா இதோட தொடர்ச்சியா தான் ஒரு வழக்கு வரணும். பழைய குற்ற என் கீழே இந்த வழக்கு வர முடியாது. என்னோட புரிதல் படி நான் பார்த்த வரைக்கும் இங்க கிடைக்கிற ஆவணங்கள் படிப்பது எல்லாம் ஒரே வழக்கு, ஒரே குற்ற எண்ணு கீழே தான் வருது, அதாவது ஒரே கிரைம் நம்பர் கீழே வருது. ஒரே கிரைம் நம்பர் ஒரே எஃப்ஐஆர் கீழே அப்படி வர முடியாது. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த 353யும் இதுல வராது. அப்போ செக்ஷன் 4 உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்ன கேக்குதுன்னா, whoever commits, participates, abates harassment of women in public ன்னு வச்சுங்களேன். அது பெரிய டெஃபினிஷன். இது சுருக்கமா, அதாவது யாராவது ஒருத்தர் பெண்ணுக்கு எதிரான கொடுமையை செய்தல் அல்லது கமிட்ஸ், பார்ட்டிசிபேட் இல்லை அது பண்றதுல இவங்க பங்கெடுக்குது, அவரே செய்யுது தனிப்பட்ட முறையில், அதுல பங்கெடுக்கிறது அல்லது அபேட்ஸ் அதை ஊக்குவிக்கிறது, அதுக்கு ஆதரவு செய்யறது, அதுக்கு துணை நிற்கிறது, அப்படி போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அதன் கீழே இதுக்கு தண்டனைக்குரிய குற்றம். அப்போ நீங்க 294B-யும் 353-யும் இந்த 41 உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே வருது, எல்லாமே ஒரே விதமான குற்றமா வருது. அப்போ இதுல என்னன்னா, முதல் முறை குற்றம் செய்யறவங்களுக்கு இந்த 4 உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே முதல் முறையா குற்றம் செய்பவருக்கு 3 ஆண்டு கால தண்டனை, 5 லட்சம் வரைக்கும் அபராதம் போடலாம். இரண்டாவது இதே குற்றத்தை அவர் மறுபடியும் செய்தார்னா அதை 5 லட்சமாக 10 லட்சம் அபராதமும் 5 ஆண்டு கால தண்டனை விதிக்கலாம். இது 4 உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது செக்ஷன் 67 ஆஃப் ஐடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இது என்னன்னா, பப்ளிஷிங் obscene மெட்டீரியல் இன் எலக்ட்ரானிக் மோட், எலக்ட்ரானிக் மீடியம்ல போடுறது. பப்ளிஷிங் obscene மெட்டீரியல், obsceneனா ஆபாசமான, அருவருக்கத்தக்க, காம இச்சையை தூண்டவல்ல, அது போன்ற பொருள்னு வச்சுக்கணும். அப்போ அப்படி வருதுன்னா அது அப்போ 509 ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் உமன், இன்சல்டிங் மாடஸ்டி ஆஃப் உமன், பெண்ணோட நடத்தை பற்றி இழிவா பேசுனீங்கன்னா அதோட தண்டனை 3 ஆண்டு காலம். இது ஐபிசி. இப்போ இது 3 ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே வர குற்றங்கள். இது இல்லாம ஸ்பெஷல் ஆக்ட் வருது. ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று வரும்போது ஐபிசி குற்றத்தை போட தேவையில்லை, அது தேவையில்லை. அதுக்கு தான் ஸ்பெஷல் ஆக்டே வருது. ஐபிசி குற்றம் போதுமானதா இல்லை அப்படின்னும் போது ஒரு சிறப்பு சட்டம் வருது. நீங்க சிறப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா சாதாரண எப்பயுமே நடைமுறை ரெகுலர் சட்டத்தின் கீழே அதுக்கு தேவையில்லை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜெனரல் லா ஷெல் பேவ் வே ஆர் கிவ் வே டு தி ஸ்பெஷல் லான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிறப்பு சட்டம் வருதுன்னா அதை வழிவிட்டு பொது சட்டம் விலகி நிற்கணும் அப்படின்றது அந்த கோட்பாடு. அப்ப அது வருதுன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்டின் கீழே செக்ஷன் 4 கீழே போடுறாங்க. இந்த செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, whoever commits, participates, abates in harassment of women சொல்லுது. அப்போ ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை செய்தல் அல்லது செய்பவர்களோடு சேர்த்து பங்கேற்றல் அல்லது அதை ஊக்குவித்தல், உதவி புரிதல் போல இது போன்ற காரியங்களை செய்தா இது எங்க செய்யலாம்? பப்ளிக் பிளேஸ்ல செய்யலாம், வெஹிக்கிள்ஸ்ல, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ல செய்யலாம், நிறைய ஸ்கூல்ஸ்ல, இப்போ எஜுகேஷன் நிறைய லிஸ்டே வரும். அங்க செஞ்சீங்கன்னா இதுல 3 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இது செக்ஷன் 4 ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் அது என்ன சொல்றதுன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 என்ன சொல்றதுன்னா, பப்ளிஷிங் obscene மெட்டீரியல் த்ரூ எலக்ட்ரானிக் மீடியம், அதாவது ஆபாசமான, காம இச்சையை தூண்டுகிற வகையில இருக்கிற எந்த ஒரு செய்தியையும், எந்த ஒரு தகவலையும், எந்த ஒரு படத்தையும், எந்த ஒரு பேச்சையும் எலக்ட்ரானிக் மீடியம் மூலமாக வெளியிடுவது. அப்படி நீங்க வெளியிட்டீங்கன்னா அதோட முதல் குற்றவாளி முதல் தடவை அந்த குற்றத்தை செய்யறதுன்னா 3 ஆண்டு கால சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் அபராதம். அதே குற்றத்தை மறுபடி செய்யறாருன்னா 5 ஆண்டு கால சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம், தண்டத்தொகை. சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். பொதுவாக இந்த ஐடி ஆக்ட் பயன்படுத்தப்படுது அப்படின்னாலே அந்த வழக்கில் ஜாமீன் ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற எந்த குற்றத்துக்குமே பொதுவாக ஜாமீன் கோர்ட்டில் உடனே கிடைக்காது. அதாவது 2 விதமான குற்றங்கள் இருக்கு. ஒன்று பெயிலபிள் அஃபென்ஸு, இன்னொன்று நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்னன்னா,
உங்களுக்கு பிணை விடுவது அது உரிமையே. நீங்க போனீங்கன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுற உடனே நீங்க பிணை போட்டீங்கன்னா, உங்கள கைது பண்ணும்போதே பெயில்ல விடுவாங்க. அதாவது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் போதே ஜட்ஜ் வந்து உங்கள ரிமாண்ட் பண்ணும்போதே பெயில்ல விடுவார். அதுதான் வந்து பெயிலபிள் அஃபென்ஸ். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா பொதுவா என்ன புரிதல் இருக்குன்னா, நான் பெயிலபிள்னா பெயிலே கிடைக்காத அஃபென்ஸ் அப்படின்ற மாரி அந்த பொருள் இல்ல. நான் பெயிலபிள் அஃபென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் போணும்னு கேட்க முடியாது. அதுல அப்ஜெக்ஷன் ஆஃப் தி போலீஸ் கேட்பாங்க. அப்ஜெக்ஷன் ஆஃப் தி ஏஜென்சி கேட்பாங்க. எந்த ஏஜென்சியோ, இடியோ ஏதோ ஏதோ ஒரு நிறுவனம். ஃபுட்செல்லாம் இருக்கு. அவங்கலாம் தனி இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி தான். சிபிஐடிலாம் இருக்கு. சிபிசிஐடிலாம் இருக்கு. இப்ப இவங்கலாம் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. ஜெனரலா போலீஸ்ன்றது வேற. இப்ப இவங்கலாம் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் வேற. இவங்களும் வேற வேற இது மாரி குறிப்பிட்ட குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக இருக்கிற சிறப்பு அமைவுகள். அப்போ அவங்களோட நோட்டீஸ் போட்டு அவங்களோட அப்ஜெக்ஷன் கேட்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க? இது உங்க ஆட்சேபனை என்ன? இவர விட்டா என்ன மரக்குற்றம் நடக்குமா? நடக்காதா? இவரை ஏன் விடுவதில என்ன சிக்கல் இருக்கு? அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெயிலபிள் அஃபென்ஸ்க்கும், நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கும் உள்ள அடிப்படையில உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த எதையுமே வந்து காவல்துறை கிட்டயோ, இல்ல மற்ற ஏஜென்சி கிட்டயோ நீதிமன்றம் கேட்க தேவையில்ல. அது பெயிலபிள் அஃபென்ஸ். ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் வந்தா பெயில்ல விட்டுடலாம். அது பெரும்பாலும் 3 ஆண்டுக்கு கீழ சிறை தண்டனை உள்ள குற்றங்களுக்கு அதுபோல விதிப்பாங்க. அப்ப இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் கீழ வருதுன்னா, நோட்டீஸ் போகும்னு அர்த்தம். அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் உங்களுக்கு போலீஸ்க்கு நோட்டீஸ் போகும். இந்த மாதிரி பெயில் போட்டிருக்காங்க, பிணை ஆணை பிணை கேட்டிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? ஏன் இவரை வந்து பிணையில விடக்கூடாது? ஒரு காரணம் சொல்லுங்க. அது போன்ற கேள்விகளை நீதிமன்றம் கேட்கும். அதற்கு வந்து அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதில் சொல்வார். அவர் வந்து எழுத்து மூலமா இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்தோ, இல்ல யார் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரோ அவர்கிட்ட இருந்து தகவலை வாங்கி ஏன் விடக்கூடாதுன்னு ஆட்சேபனை கொடுப்பார். அப்ப அந்த ஆட்சேபனையின் அடிப்படையில விடுவதையோ விடாததையோ முடிவு செய்வது நீதிமன்றத்தோட வேலை. அதுதான் ஜுடிஷியல் ஆர்டர். அப்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். அப்போ இது பெயிலபிளா நான் பெயிலபிளா? இது நான் பெயிலபிள். மற்ற 294 பி உங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் போனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. அது பொது வெளியில ஆபாசமா நடக்கிறது. இதெல்லாம் வந்து உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், ஐடி ஆக்டின் கீழ வரும்போது இதெல்லாம் வந்து நான் பெயிலபிள் உங்களுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல 294 பெயிலபிள் நேரா போகணும்னு கொடுத்துருவாங்க. இந்த அஃபென்ஸ் எல்லாம் நான் பெயிலபிள் நீங்க போனீங்கன்னா நோட்டீஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்ப இது போய் வரும். இப்ப நான் இதுல என்ன நான் பிழை பார்க்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த சட்டம் எல்லாமே 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பெண்ணோட நடத்தை குறித்து அவதூறா பேசணும். ஒண்ணு. அதாவது இன்சல்டிங் ஆர் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் அ வுமன். உங்க ஒரு பெண்ணோட கற்பை பத்தியோ, நடத்தை பற்றியோ குறைவா பேசணும். 1. 2வது வந்து அத பொது வெளியில பேசணும். 2. இப்ப இது பொது வெளியா இல்லையான்ற பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா, அவர் பேசியது ஒரு பப்ளிக் ஸ்டேஷன்லயோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, ஒரு போலீஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ, இல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயோ பொது வெளியில இல்ல. அவர் பேசியது ஒருவரோட யூடியூப் சேனல்ல. இந்த யூடியூப் சேனல்ன்றது எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பேசுறாங்க, வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அதெல்லாம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அது பொதுவெளின்னு வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. 2வது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியது ஆப்ஸ்டீனா, ஆபாசமா, இஸ் இட் ரியலி அவுட்ரேஜிங் ஆர் இன்சல்டிங் மாடஸ்டி ஆஃப் உமன்? ஒரு பெண்ணோட நடத்தையை பற்றி அது குறைவா பேசுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுல இந்த சட்டப்படியான போதுமான இன்கிரீடியன்ஸ் இல்லை அப்படின்னு நான் பார்க்கிறேன். போதுமான இன்கிரீடியன்ஸ்னா இப்போ ஒரு எக்ஸ் என்ற ஒரு பெண் இருக்காங்க. இந்த எக்ஸ் என்ற பெண்ணு பணத்துக்காக இன்னொருத்தரோட தொடர்புல இருந்தாங்க. பதவி உயர்வுக்காக ஒரு காவலரோட ஒரு தொடர்புல இருந்தாங்க. ஏதோ ஒரு பேரை இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேர் சொல்லும்போதே அது அவங்களை இன்சல்ட் பண்ணிடுமோ, அந்த பேருடையவங்களை அது பாதிக்குமோ நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படி குறிப்பிட்ட பேர் சொல்லாமல் தவிர்க்கிறதை கூட இந்த செக்ஷன் அவாய்ட் பண்றதுதான். உதாரணத்துக்கு ஒரு ஒரு இல்ல மண்ணாங்கட்டின்னு ஒரு பெண் பேர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற நம்பிக்கையில சொல்றேன். மண்ணாங்கட்டின்ற பெண் வந்து ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு காவலரோட மேல் அதிகாரியோட தொடர்புல இருந்தாங்க, இல்ல தன்னை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்போ வந்து அது அவுட்ரேஜிங் ஒரு பெண்ணுடைய கற்பை நடத்தை நம்ம கேள்விக்குள்ளாக்குறது. இது வந்து ஒரு பொது வெளியில ஒரு பொதுவா காவல்துறையில் இருக்கிற குறைகளை பற்றி பேசப்படுது. அப்படி பொதுவா பேசும்பொழுது ஏற்கனவே குஷ்பு அவர்கள் பேசினாங்க, திரு எஸ் வி சேகர் அவர்கள் பேசினாங்க, நம்ம பார்த்தோம் எச் ராஜா அவர்கள் பேசினாங்க. அப்படி பேசுவது ஒரு மாரல் டர்பிட்யூட், அதாவது வந்து ஒரு அறக்குறைவான செயல், அறம் தவறிய செயல். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் ஆஃப் லா பார்க்கும்போது அது பாதிக்குமானா
பொதுவுல அது அது மாதிரி பாதிக்காது. பேர் சொல்லாமல், குறிப்பிட்ட நபரை சொல்லாமல், குறிப்பிட்ட இடத்தை சொல்லாமல், இல்ல, குறிப்பிட்ட ஆனா அதுல வேற ஒரு பார்வை வைக்கிறாங்களே சார். இப்போ பெண் காவலர்கள் அப்படின்னா, அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லாருடைய குடும்பமும் இந்த வீடியோவ அதுதான் பார்க்கும்போது ஜெனரலி பாதிக்கப்படுவாங்க தானே? பர்சன் அது. பொதுப்படையானும்போது அது அட்ராக்ட் ஆகுது. நீங்க என்ன கேட்குறீங்க இப்போ? அ காவல்துறை அப்படின்னு சொல்ற காவல் பெண்கள் இருக்குல்ல, அப்படி கொடுப்பது, அது ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு ஆகாது. பொதுவுல எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. அவர் என்ன நாளைக்கு அத வாதிடுவார்ன்னா, நான் வந்து ஏன் நான் அத பேசுறேன் அப்படின்னா, நான் குரலற்றவர்களின் குரலா தான் பேசுறேன். பல பெண்கள் மேலதிகாரியோட வற்புறுத்தல் கீழ கூட அப்படி போறாங்க. அப்படி போகும்பொழுது, அ அவர்கள் பேச முடியாத காரணத்துக்காக தான் ஒரு ஊடகவியலாளரா நான் பேசுறேன். அப்படி நான் பேசுறேன்னா, நான் வந்து குறிப்பிட்ட பேர சொல்லி நான் பேச முடியுமா? இன்னார் இதற்காக பண்ணாங்க, நான் பேச முடியுமா? அப்ப நான் பேச முடியாது. அந்த உண்மையிலேயே அந்த சட்டம் சொல்லியிருக்கிறபடி, ஒரு தனிநபரான ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு கருதி, அவர்களுடைய பெண்மை அவமானத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாத காரணத்த கருதி தான் நான் பேர சொல்லாம பேசினேன். என்னால குறிப்பா குற்றச்சாட்டு கூட பண்ண முடியாது. ஆனா நான் பொதுவுல சொல்லியிருக்கனால, இது வந்து அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் ஏன்னா அதுல என்ன செக்ஷன்ல சொன்னா, சச் வுமன் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண், அப்படிப்பட்ட பெண்மணின்னு சொல்றாங்க. அப்ப சச் வுமன் யாரோட மாடஸ்டி இன்சல்ட் பண்ணாங்களோ, சச் வுமன் அப்படிதான் கேட்கறாங்க, சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த பெண் அப்படின்னு வரும்பொழுது, அதற்கு இது பொருந்தாது அப்படின்னு என் மனசுக்கு படுது. 2 இது அப்சீனிட்டி பப்ளிஷிங் இன் எலக்ட்ரானிக் மீடியம் நான் பார்க்கல. எனக்கு அப்படி அது தோணல. இது வந்து ஒரு காமம் தொடர்பானதோ, ஒரு காதல் தொடர்பானதோ, காதல் தொடர்பானது கூட குற்றம் இல்ல. ஒரு காமம் தொடர்பானதோ, ஒரு ஆபாசம் தொடர்பானதோ இல்ல. இது வந்து ஒரு சமூக இழிவு. பெண்களுக்கு தொழில் செய்கிற இடங்கள்ல இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்களேன். துணிக்கடை முதலாளிங்க பூரா அங்க வேலைக்கு வர பெண்கள தவறா நடத்துறாங்க. அந்த பெண்கள் வேறு வழி இல்லாம போறாங்க. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்க முடியும். அப்படி நம்ம பேச முடியும். அப்படி பேசுறதுனால துணிக்கடை முதலாளிங்கலாம் தப்பானவங்க. இல்ல துணிக்கடையில வேலை செய்ற பெண்கள்லாம் தவறானவங்க அப்படின்னு பேச முடியும். ஏன் நீதிமன்றத்தில வேலை செய்ற பெண்களை குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் இதே மாரி பேசியிருக்கிறாரு. அது வந்து அவருடைய அவலங்கள பேசுற குரலா தான் அத நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னா தனிப்பட்ட நோக்கம் இருக்கா? அப்படின்றத அதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. வெதர் ஹி வாஸ் ரியலி இன்டெண்டட் டூன்னு இருக்கு. உண்மையிலேயே ஒரு எல்லாமே நீங்க ஐபிசி ஆஃபென்ஸ் பொதுவா குற்றங்கள பார்த்தீங்கன்னா, சில குற்றங்கள தவிர, அதாவது எக்செப்ஷனல் இந்த தீவிரவாதம் போன்ற குற்றங்கள தவிர, மற்ற விதமான குற்றங்களுக்கு உங்களுக்கு உள்ளூர எண்ணம் குற்றமுறை எண்ணம் இருந்ததா? இன்டென்ஷன் டூ கமிட் தி அஃபென்ஸ் இருந்ததா? அந்த எண்ணம் இருந்ததான்றது தான் கேள்வி. இதுல அப்படி யாரையும் அவமானப்படுத்த வேண்டும். இது பெண்ணோட இதுவ வந்து ஆம், ஆம், நடத்தைய வந்து கேள்விக்குள்ளாக்கணும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இல்ல இதுல சார், எந்த இதுல இன்னொன்னும் சட்டத்தையும் இருக்கு அவர் சார். வந்து இவர கைது ம், செய்து கொண்டு போகும்போது, அந்த காவல்துறை வாகனத்த மறிச்சு சில பெண்கள் வந்து அவருக்கு எதிரா கோஷமிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஒரு வாதமா காவல்துறை முன் வச்சாங்கன்னா, அத நீதிமன்றம் வை- கணக்குல சட்டப்படி அதை வைக்க முடியாது. சட்டப்படி அதை வைக்க முடியாது. அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நீதிமன்றத்துக்கு எப்பவுமே ஒரு பொருட்டே இல்ல. அப்படி பப்ளிக் ஒப்பீனியன் தான்னா, உங்களுக்கு பாபர் மசூதி வழக்குல என்னவா இருந்திருக்கும் தீர்ப்பு? அதெல்லாம் இருக்குல்ல. இப்ப பல வழக்குகள் இருக்குல்ல. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு நேர் எதிரான பல வழக்கு தேர்தல் அ ப இது குறித்து வாக்கு எண்ணிக்கை குறித்து இவிஎம் மிஷின்கள் நீக்குவது குறித்து பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருந்தது? இன்னொன்னு ஒரு நீதிமன்றம் ஒரு பொதுமக்களோட கருத்த வந்து ஏற்று செயல்பட முடியும். இப்ப இப்படி சொல்லுவோமே, அ ஒரு பாலியல் குற்றத்துல ஏற்படுற ஒரு 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 குற்றவாளி இருக்காரு. ஒரு 15, 16 ஒரு மைனர் பொண்ணு, ஒரு 10 வயசு இருக்கிற பொண்ண வன்புணர்வு செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. நம்ம அப்படின்னு ஒரு குற்றம்னு வச்சுப்போமே. இந்த குற்றத்தை எதிர்த்து உடனே தூக்குல போடணும்னு பொதுமக்கள் பேசுறாங்கல்ல. சுட்டு தள்ளணும் பொதுவெளியில வச்சுன்னு பேசுறாங்களா? அது பொதுமக்களுடைய அறச்சீற்றம். அது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம். அது வந்து ஒரு சாதாரண குடிமகனா இருக்கலாம். ஒரு நீதிபதியாவோ, ஒரு நீதிமன்றத்தோ, ஏன் ஒரு வழக்கறிஞரா கூட அப்படி ஒரு பார்வைய நீங்க பாருங்க. உண்மையிலேயே அந்த குற்றம் நடந்ததுன்னு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில அவங்க வராங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு குற்றம் நடந்ததா? அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்க இப்ப போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்கள தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டு பாருங்க கூப்பிட்டு. என்ன குற்றம்னு கேட்டா சொல்லத் தெரியாது. என்ன நடந்ததுன்னு கேட்டா சட்டம் வந்து ரொம்ப நுட்பமானது. அவர்களுக்கு வந்து அந்த இதுல இன்னும் வேற ஒரு கருத்து கூட இருக்கு. அது வந்து திமுகவினர் வந்து ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்து திமுக மகளிர் அணி அணின்னு ஆட்கள்னு சொல்றாங்க. மகளிர் அணி ஆட்கள்னு சொல்றாங்க. ஹையர் பண்ணி கூட்டு வந்ததுன்னு சொல்றாங்க. மகளிர் அணி ஹையர் பண்ணி கூட்டு வந்தா, இல்ல மகளிர் அணியே ஹையர் ஆகி வந்துதா? அப்படின்ற கேள்விலாம் அதுல இருக்கு. அதை வைத்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப பொது பொது பப்ளிக் ஒப்பீனியன் படி ஒரு தீர்ப்பு வராது. நம்ம அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. அப்படி செய்தால் அது நீதிமன்றமா இருக்காது. அதுதான் அரசியல்வாதி. பொதுமக்களோட எண்ணத்த வந்து என்ன யார் வெளியிடுறாங்களோ, அதற்கேற்ற சட்டங்கள் உண்டு பண்றாங்களோ, அவர்கள் அரசியல்வாதிகள். அப்ப அது நீதிமன்றத்தோட பணி இருக்கு. நிச்சயமா நீதிமன்றம் அப்படிலாம் பார்க்காது. இப்ப இன்னொன்னு, இந்த வழக்குகள் அடிப்படையில ஒரு வழக்கு நிலை பெறுமான்னா, நான் என்னோட பார்வையின் கீழ இந்த வழக்கு நிக்காது. பெயில் கிடைக்குமான்னா,
நிச்சயமா ஆஃப்டர் நோட்டீஸ் வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிஷன்ஸ் போடலாம். பிணையில விடுவதற்கு சில நிபந்தனைகள் போடலாம். நீங்க போய் தினம் இங்க கையெழுத்து போடுங்க. இந்த ஊர் விட்டு வெளியே போகக்கூடாது. இனிமேல் இது மாதிரி கருத்துக்களை பேசக்கூடாது. அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் வந்து நிபந்தனையா வைத்து விடுவிக்கலாம். பொதுவா இது போன்ற குற்றங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள்ல விடுவிச்சிருவாங்க. ஆனா பொதுவா இப்படி இருக்க போதா அப்படின்னா, யதார்த்த நிலைமையில இயல்புல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பொதுமக்கள் பார்வைன்னு, அந்த பார்வையும் பல நேரம் நீதிமன்றங்களோட கருத்துல போய் ஒட்டிக்குது. அப்ப அந்த அவங்களும் பப்ளிக்ல ஒருத்தர் ஆயிடுறாங்க. அப்படி நடக்குதோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, சரி இத விட்டா பப்ளிக்ல ஒரு டிஸ்பிளஷர் வருமோ அப்படின்னு நினைக்கும்போது சில நீதிபதிகள் அதை மனசுல வச்சுட்டு கூட பிணை கொடுக்காம பெயில் கொடுக்காம கூட தள்ளி போடுறாங்க. எப்படி இருந்தாலும் இது மிஞ்சி போனா ஒரு 15 நாள் 20 நாள்ல வந்து வெளியில வரக்கூடிய ஒரு பிணை. இது முதல் குற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது. அப்படி இருக்கும்பொழுது அதுல எனக்கு பழசு கன்விக்ட் ஆகல. ஏதாவது ஒரு குற்றம் ஆயிருந்தா தான் அது செகண்ட் கேஸ்ன்றதே வரும். இப்போ இது போன்ற எண்ணற்ற வழக்குகளை வந்து பதிவு செய்ய முடியும். அதனால இந்த கன்விக்ஷன் வரும்போது தான் முதல் குற்றம், 2வது குற்றம் வரும். பெயில் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஆரம்ப நிலையில அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்ல. ஒரு நீதிபதி குற்றச்சாட்டு இருக்கா? என்ன இது? இது இந்த இந்த செக்ஷன்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் இந்த கோட் டெஃபினிஷன் சொன்னதுல அந்த வரையறைக்குள்ள இந்த குற்றம் எஃப்ஐஆர்ல சொல்லி உள்ளது இந்த வரையறையோட பொருந்தி வருதா? இல்ல ரெப்பிடிஷன் ஆஃப் செக்ஷன் இருக்கா? ஒரே குற்றத்துக்கு பல தடவை வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டா கூட அதன் அடிப்படையில் இல்ல இது புனையப்பட்ட வழக்குன்னு நீதிபதி தொழிற்சா உடனே அது பிணை கொடுத்துருவாங்க. அது அது பொதுவா வந்து நீதிபதியோட அனுபவம், அவருடைய தன்மை, அவர்களுக்கு இருக்கிற சட்டத்தை பற்றி தனிப்பட்ட புரிதல், அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து இந்த பொது எண்ணத்தோட, மக்களோட எண்ணத்தோட, மனச்சாய்வோட இருக்காங்க. whether they are attached to the sentiment feelings of the public or not அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மனசுல அது இருந்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க. இந்த பப்ளிக் இப்படி நினைப்பாங்களே அப்படின்றத சொல்லாம இவர் வந்து வெளியில விட்டா சிக்கல் வரும் நான் கருதுறேன். மறுபடியும் இதே போல தொடர்ச்சியான குற்றங்களை இவர் ஈடுபடுவார் நான் கருதுறேன். இந்த நேரத்துல வந்து இவர் விட்டா விசாரணைக்கு சாட்சியை கலைப்பார் நான் கருதுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரணத்தை சொல்லாம தள்ளுபடி பண்ணுவாங்க. 2வது மனு 3வது மனுல விடுவாங்க. இது பொதுவா இருக்கிற நடைமுறை. இப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கு பெரிய சிக்கல் இல்லைன்னு நான் பார்க்கிறேன். ஆனா எனக்கு மனசு என்ன சொல்லுது, நம்ம இப்போ பொதுவா அரசியலையும் சேர்த்து தானே பார்க்கணும். ஒரு வழக்கறிஞரா மட்டும் இல்லாம நம்ம பொதுவா பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னா, இது போன்ற விஷயங்களை அரசியல்வாதிகள் ஆட்சியில் உள்ளவங்க எப்படி கையாளுறாங்க. இப்ப இந்த பெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெயில் ஆனா ஷூரிட்டி கொடுக்க, அதாவது பிணைக்கு நம்ம ஜாமீனுக்கு நிக்கிறதுக்கு ஆள் சொல்லுவோம்ல, அது கொடுக்க ஒரு நாள் ஆகும். இன்னைக்கு பெயில் ஆகுதுன்னா நாளைக்கு தான் அது கொடுக்க முடியும். காப்பி கம்யூனிகேட் ஆகும், இதெல்லாம் வேலை இருக்கு. அப்படி இன்னைக்கு பெயில் ஆர்டர் ஆகுது, கோர்ட்ல நீதிபதி வந்து பெயில் கிராண்டட்னு ஒரு உத்தரவு போட்டான்னா இரவோட இரவா இன்னொரு வழக்குல அவர் கைது பண்ணப்படுவார். கைது பண்ணாலும் இதுல கொடுத்த ஜாமீனை வாங்கி இந்த பெயில் ஆர்டர் கொண்டு போய் கொடுப்பீங்க நீதிமன்றத்துல, கொடுத்து அதை வாங்கிட்டு ஆமாங்க இதுல விடுதலை ஆயிடுச்சுங்க, இன்னொரு வழக்கு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இது போல தொடர்ச்சியா வழக்குகளை போடக்கூடிய வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அது காவல்துறை கிட்ட இருக்கு. நான் காவல்துறைன்னு கூட பார்க்கல, அது ஆட்சியாளராக தான் நான் பார்க்கிறேன். திமுகவோட கையா தான் அது இருக்கும்னு நான் பார்க்கிறேன். இல்ல ஆனா அது ஒரு நடைமுறையா இருக்குமா சார்? இதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு இன்டர்வியூல ஒருத்தர்ட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாருன்னா அவர் மேலே ஏற்கனவே வேற என்னென்ன வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கோ அதையெல்லாம் வந்து போலீஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் தான் போடுவாங்களே தவிர இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது புகார் வந்தது, அந்த வழக்குல இதுல போடலன்னு சொல்லுவாங்க. அதாவது பிடி வாரண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, பிரிசனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் வாரண்ட்னுவாங்க. வேற ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது, அந்த வழக்குல கைது பண்ணாம இருந்தது அப்படின்னா இந்த வழக்குல கைது பண்ணும்போது அந்த வழக்குல சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா பெண்டிங் எஃப்ஐஆர் இருந்து பெண்டிங் எஃப்ஐஆர்ல ஒரு கைது அரெஸ்ட் காட்டல அப்படின்னா இப்ப வரும்போதே சேர்த்து அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர் வாரண்ட் வச்சு அதுலயும் கைது காணுவாங்க. அதுலயும் கைது காமிச்சா என்ன ஆகும்னா இந்த வழக்குல விடுதலை இது பிணை பெற்றாலும் பெயில் பெற்றாலும் மற்ற வழக்குல நீங்க அதுலயும் பெயில் வாங்கணும். அப்ப பெயில் வாங்குறதுக்கு அதுல ஒரு அப்ளிகேஷன்லயும் பெயில் ஆர்டர் ஆகணும். அதுல ஒன்னொன்னுலயும் ஷூரிட்டி கொடுக்கணும். 10 வழக்கு இருக்குன்னா 10 பெயில் அப்ளிகேஷன் பண்ணணும். ஒரு வழக்குல 2ன்னா 10 2 20 பேர் ஜாமீன் கொடுக்கணும். ஒரு வழக்குக்கு 2 பேர் கொடுக்கணும். வேற நம்பர் தான் கொடுக்கணும். இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கும். அப்ப அவ்வளவு பேர் அதுல கொடுக்கணும். ஆனா இதை செய்யாது. ஏன்னா உங்களுக்கு 10 கேஸ் இருந்தா கூட 10ல பெயில் அப்ளிகேஷன் போட்டா 10 ஒரே நாள் தான் காலான் வரும். ஒரே நாள் தான் அப்ஜெக்ஷன் வரும். ஒரு வாரம் கழிச்சு வருது, 4 நாள் கழிச்சு வருதுன்னா 10 4 நாள் கழிச்சு வாங்க. ஒரு துணி காயப்பட 10 நிமிஷம்னா 10 துணி காயப்படும் 10 நிமிஷம் தானே. அதுக்கு 100 நிமிஷம் ஆகாது. ஏன்னா ஒரே வெயில் தான். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்க 10 பெயில் ஒரே நேரத்துல போட்டா 10 பெயில் ஒரே நாள் காலான் வரும். 10 பெயிலும் ஒரே நாள் கன்சிடரேஷன் வரும். எது அலோவ் ஆகுதோ அதெல்லாம் 10லயும் ஷூரிட்டி கொடுத்தா ஜாமீன்தார் கொடுத்தீங்கன்னா வெளியில விட்டுருவாங்க உங்களை. அப்ப அது முடிஞ்சிடும். ஆனா அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ அப்படி இதை செய்ய மாட்டார்கள். ஏன்னா
ஒரே நாள் நீதிமன்றத்திலே சொல்லுவாங்க. அந்த அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புல, பாருங்க 10 வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பொய்யான வழக்கு. நீங்க இன்னொன்னு அடிப்படையில பார்க்கணும். இது எல்லாமே எது தொடர்பான வழக்குன்னு பார்க்கணும். கொள்ளையடிச்சேன், கற்பழிச்சேன், கொலை செய்தேன், திருடுனேன் இதெல்லாம் வழக்கு கிடையாது. நீங்க நீதிமன்றம் இந்த வழக்குகளை பார்க்கிற தன்மை மாறுபடும். ஒரு இதுக்கும் மாறுபடும். நீங்க ஒரு ரேப் கேஸ்ல இருக்க 2வது விக்டிம் ரேப் இருக்கிறவங்க விட்டுடுவாங்களா? பெயில்ல குடுத்துருவாங்களா டக்குன்னு? ரேப்லயே ஜெனரலா வந்து பொதுவுல வந்து பெயில் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகும். 3 மாசம், 4 மாசம் கூட ஆகும். கொலை கேஸ்லயும் அப்படிதான். 3, 4 மாசம் சாதாரணமா பெயில் குடுக்க மாட்டாங்க. அப்போ இது ரிப்பீட்டா ஆஃபென்ஸ்னா எதுல ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு நீதிபதிகளும் இங்க தானே வாழறாங்க. அவங்களுக்கு தெரியும்ல. எப்படி நீங்க பொதுமக்களுடைய ஒப்பீனியன் தெரியும்னு சொன்னீங்களோ, அதே போல அரசியல்வாதிகளுக்கும் இந்த சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ரிஃப்ட் இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? இவர் வந்து ஆளுங்கட்சியோட முகத்திரையை கிழிக்கிறாரு. ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை பத்தி விமர்சிக்கிறாரு, குறை பேசுறாரு அப்படின்றது தெரியல. அப்ப குறை பேச ஒரு ஊடகவியலாளரா உரிமை உள்ளதானா? உரிமை உள்ளது. இப்ப நீங்க சொல்றேன், இப்ப நீங்க ஒரு இது கேட்கறீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து வருது, அந்த கருத்தோட ஆதாரம் வாங்கிட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு நம்ம கேட்க முடியாது. ஊடகத்துல இருந்தும் அப்படி கேட்க முடியாது. சில செய்திகள் நமக்கு உறுதியா தெரியும், ஆனா அதுக்கான ஆதாரம் பெற முடியாது. ஆனா நம்ம அதை வெளியிடுவோம். அதுதானே ஊடகத்தோட வேலை. ஊடகத்தோட தன்மையே அதுதானே. ஊடகம் வந்து இது போன்ற மறைந்திருக்கிற பொருள் ஊழலே வெளிப்படுத்தணும். ஊழலுக்கு ஆவணம் இருக்காது. ஆவணம் இல்லாதப்போ கனெக்டிங் த டாட்ஸ், இங்க ஏன்ற நபருக்கு வந்து பி நபருக்கு போச்சு, பி நபருக்கு சி நபருக்கு போச்சு, அப்புறம் சி நபர் தான் ஏன்ற நபருக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னா ஏ பி சின்னு நம்ம டாட்டை கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணி அப்படிதான் இந்த ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுதான் அரசியல். ஆனா ஏபிசி கனெக்ட் ஆச்சா இல்லையா நீதிமன்றத்துக்கு கேட்டா நீதிமன்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் அது ஆகலை. அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களே, இது அவதூறு இல்லையா? அப்ப ஏ என்ற நபரையும் சி என்ற நபரையும் நீங்க அவமதிச்சுதான், அதை காசு கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்தாருன்னு சொல்றது சேர்ந்தவரோட தகுதியை கேள்வி கேட்கிற மாதிரி, பணம் வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தாருன்னு சி என்ற நபரோட இன்டெகிரிட்டி, அவரோட நேர்மைத்தன்மை கேள்வி கேட்கிற மாதிரி, அதே இது எங்களுக்கு சொசைட்டியில் அவமானம் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்ப முடியல. ஆனா ஊடகம் அப்படிதான் செயல்பட முடியும். நீங்க 2G ஊழல்ல இருந்து எல்லா ஊழலையும் எப்படி பேசப்படுது? 2G ஊழல் எந்த பத்திரிகையும் எழுதல மோசமானதுன்ட்டு, அதுல ஃப்ராட் இருக்கு. இப்போ நான் நம்புறேன் 2G ஊழல் வந்து ஒரு ஏமாற்று தான், அது ஃப்ராடு தான், அது ஸ்கேம் தான், அது ஊழல் தான் நான் நம்புறேன். ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இல்ல இல்ல விடுவிச்சுது. அப்ப நீங்க இது வரைக்கும் இதை பத்தி எழுதின எல்லா பத்திரிகையாளர்களும் இல்ல இல்ல நீங்க வந்து டிஃபமேட்டரி போட்டீங்க அப்படின்னு கொடுத்துட முடியுமா? அதுதான் ஊடகத்திற்கான சுதந்திரம். அப்படி ஊடகத்தை சுதந்திரம் இருக்கும்போது இப்போ அப்படி அப்படி அவருக்கும் இருக்கிறத தான் பார்க்கணும். நான் ஒன்னே ஒண்ணுதான் அவர்கிட்ட நான் குறை காண்றது, ரொம்ப அவமரியாதையான சொல்லாடல்களை பயன்படுத்துவது நான் எப்பயும் அவர் தவறுன்னு பார்க்குறேன். அவர் வந்து பொதுவெளியில நாம் இருக்கும்பொழுது எவ்வளவு நியாயமான கருத்தா இருக்கலாம், குற்றமா இருக்கலாம், அந்த டியூ ரெஸ்பெக்ட்னு உரிய மரியாதையோடு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு கடமை இருக்கு. ஏன்னா நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்ப இவர் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்கேமை கண்டுபிடிச்சு அதன்படி ஒரு குறை சொல்றாரு வச்சுப்போங்க. அப்போ தவறான சொல்லாடுகளை பயன்படுத்த, பொறுக்கின்னு பயன்படுத்துறாரு, அவன் ஏமாத்துக்காரன் படுத்துறாரு, திருடன் பயன்படுத்துறாரு அப்படின்னா, இந்த சொல்லாடல்கள்லாம் பயன்படுத்த முடியும்ன்ற வந்துச்சுன்னா எப்படி வந்து குற்றம் உண்மையிலே செய்தவர்கள பயன்படுத்த முடியுமோ, அதே போல குற்றம் உள்ள ஆளு, குற்ற எண்ணத்தோட இருக்கிற ஒரு ஆளு குற்றமே செய்யாதவங்க மேலேயும் நாளைக்கு பொது வெளியில பேசிட முடியும். அப்ப அந்த குற்றமே செய்யாதவர்களுடைய நலனை கருதி நாளைக்கு அவர்கள் பேசப்பட்டு விடுவார்கள் என்ற நலனை கருதி எச்சரிக்கை நிமித்தமா குற்றம் செய்தவர்களையும் நம்ம மரியாதையோடு தான் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல. அப்ப அந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் எப்பொழுதும் மீறுகிறார். அவர் உள்ள அந்த கோபத்துல இருந்து பேசுறாரோ எப்படி பேசுறாரு அதை பற்றி தேவை. ஆனால் அப்படி பேசுவது தவறானது. இப்ப அந்த பேச்சுக்கள் இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு அவரை கொண்டு போய் விட்டுருக்குன்னு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவரெல்லாம் அவை என்ற முறையில அவர் விமர்சிக்கும் போது விமர்சிக்கிறாரு. அது தவிர்க்கப்பட வேண்டியது. எவ்வளவு நான் இப்படி சொல்றேன், ஒரு கொலைகாரனை கூட இருக்கட்டுமே, அவன் என்று சொல்லுகிற உரிமை உங்களுக்கு எப்ப வந்தது? சட்டத்தில் இருக்கா அப்படி? ஒரு குற்றவாளி அப்படி அவன் மரியாதை குறைவா பேச வேண்டியது. நீங்க குற்றத்தை விமர்சிக்கலாம், அவர் குற்றவாளி என்று சொல்லுகிற உரிமை உங்களுக்கு உண்டு. அவர் தண்டனை பெறக்கூடியவர் சொல்றது. இப்போ ஒரு நீங்க இந்த குற்றத்தை செய்தவர் ஒரு வேசி மகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ் இட் நாட் டிஃபமேட்? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? அப்ப அந்த சொல்லாடலை பயன்படுத்த யாருக்கும் உரிமை கிடையாது. அப்ப அந்த அதை நீங்க பயன்படுத்தும் போதுதான் இந்த சிக்கல் வந்து சேருது. அந்த விதத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் பயன்படுத்திய சொல்லாடல் பல தவறு தான். அது வந்து நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்கிறோம், அதை நம்ம ஆதரிக்கவும் இல்லை. ஆனா இப்படி நீங்க பேசுபவர்கள் குரல் வழியை நீங்க நெருக்க போறீங்க அப்படின்னா, நாளைக்கு இதை நான் ஒரு பொது வெளியில பாருங்க, இதை பல பேர் கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க. திமுகவினர் கொண்டாடுவதில் எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவர்கள் கூட கொண்டாடுறாங்க. நான் ஏன் இதை கொண்டாடப்படக்கூடாதுன்னு சொல்றேன்னா, வரலாற்று நாயகர்கள் கூட ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை கொன்ன பொழுது கூட
கொல்லப்பட்டது பொழுது அந்த கொண்டாட்டத்தை எந்த அரசன், அதை வெற்றி பெற்ற அரசன், இறந்து போன அரசனோட மரணத்தை கொண்டாடினானோ அவன் ஒரு மரபில்லாத அரசனா தான், ஒரு அசிங்கமான அரசனா தான் வரலாறு முழுக்க சித்தரிக்கப்படுறான். மாறா இறந்து போனவன் ஒரு 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 அவனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவனை நல்லடக்கம் பண்ண அரசர்கள் இருக்காங்கல்ல, தோற்றவனுக்கு கூட உரிய ஒரு அரசன்ற மரியாதை கொடுத்து நல்லடக்கம் பண்ணாங்கல்ல, அப்படிப்பட்ட அரசர்கள் இன்றளவும் வரலாற்றுல பாராட்டப்படுறாங்க. அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுது? இந்த வரலாறு சொல்லும் செய்தி என்னன்னா, நீங்க எதிரியா இருந்தா கூட வீழ்ந்துட்டா சிரிக்கிற உரிமை, கொண்டாடுற உரிமை உங்களுக்கு கிடையாது. நாளைக்கு இது இன்னைக்கு நீங்க நிகழ்த்த போறீங்கன்னா, நாளைக்கு கட்சி ஒரு மாறுது. நாளைக்கு பாஜக வருது. இப்ப நாம் தமிழர் வருது. அதிமுக வருது. எந்த கட்சியும் ஆட்சியில வந்து அமரும் பொழுது, இதே போன்ற ஒரு விஷயத்தை கட்டவிழ்த்து விடுமே ஆனால், ஒரு அடக்குமுறையை அவிழ்த்து விடுமே. அது திமுக மேல விடுமே ஆனால், அது உங்களுக்கு பாதிப்பு, அது வலிக்குமா இல்லையா? கருத்து தானே சொல்றான். சொல்ல விடுங்க. நீங்க உங்களுக்கு சிவில் ரெமெடி இருக்கு. டிஃபமேஷன் சூட் நீங்க போட முடியும். அத போடுங்க. நான் கேட்கிறேன். நான் திமுகவினர் பார்த்து கேட்கிறேன். இந்த குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பொழுதுமே யாரை பத்தி பேசினாலும் ஆணுறுப்பு, பெண்ணுறுப்பு, புணர்ச்சி, இது நான் ரொம்ப நாகரிகமான லெஜிட்டிமேட் வார்த்தைகளால பேசுறேன். இதை பற்றி தான் அவர் பேசுவாரு. யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் டியூப் இருக்கு. நீங்க இதை போடுறதும் இந்த பேரை சொல்ல வைக்கிறதும் பீப் போடுறதும் உங்க விருப்பம். அவர்கள் எல்லா விதமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுது. ஆபாசம்னா வாயில் புணர்தல் ஆரம்பிச்சு எல்லா விதமான மலவழி புணர்தல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நீங்க கலோக்கி எல்லாம் சாதாரணமா ரோட்ல பேசுறவன் எப்படி பேசுவானோ அதை பேசுவான். அது திமுக ஆதரவு. அது உங்களுக்கு ஆபாசமா தெரியலையா? அதை நான் கேட்கிறேன். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அடிக்கடி நம்ம கைது செய்யப்படுறாரு. இப்ப கூட சமீபத்தில் அவர் சேர்த்திருக்காங்க. அவர் என்ன பேசுறாரு? அவரு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நடத்தையை பற்றி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறாரா இல்லையா? இஸ் இட் நாட் இன்சல்டிங் மாடஸ்டி ஆஃப் உமன்? அது பெண்மையை பற்றி அது அவமானப்படுத்துமா பேசுவது இல்லையா?